தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன? சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியை பற்றி ரொம்ப ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது, 2026 தானே சனி பெயர்ச்சி, இது என்ன 2025 ஒரு சனி பெயர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது. நானும் 10ஓட 11 அப்படி சொல்லிட்டு போக விரும்பலை. அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் அதாவது தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார். இப்போ ஒரு 3 பெயர்ச்சியாக நடக்குது. அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ கும்ப ராசியில சனி பகவான் இருக்கார். இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாசம் 2025 மார்ச் மாசம் மீன ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். நல்ல கவனிங்க, மீனத்துக்கு போறார். அங்க ஒரு 6 மாச காலம் இருக்கார். மார்ச்சுக்கு போறவர் ஒரு 6 மாசம் மீனத்துல இருக்கார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். மீண்டும் என்ன பண்றார்? அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார். இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மள்ட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார். செப்டம்பர் லாஸ்ட், அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார். மீண்டும் என்ன பண்றாரு? ஒரு 6 மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார். நிரந்தரமா அவர் நம்மளை விட்டு வெளியில போறது திருப்பி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் பர்மனண்டா கும்பத்தை விட்டு வெளியில போறார். இப்போ இதனால என்னன்னா, எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனியா ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா, அவர் அதே சனி பகவான் திரும்பி ரிட்டர்ன்ல வந்துட்டு 6 மாசம் திரும்பி 11ஆம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் 7.5 சனியா தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார், செயல்பட ஆரம்பிக்க போறார். அப்ப இதுல எல்லாருக்கும் ஒரு குழப்பம். சனி பெயர்ச்சி இப்பயா 2025 26? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சனி பெயர்ச்சி 2025 தான். அப்ப 26 ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நிரந்தரமா அங்கேயே தங்குற அந்த 2.5 வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது, திருக்கணித பஞ்சாங்கம் உள்ள போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது. இப்ப 2026 தான் அவர் நமக்கு நிரந்தரமா உட்காரும் போது இந்த 6 மாசம் கணக்கீடு இல்லாம போயிடும். இப்ப இந்த 6 மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம், அவர் எங்க வரவே இல்லை அப்படிலாம் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க இப்ப இந்த 6 மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப சனி பெயர்ச்சிங்கிறது இதுதான். இப்ப இந்த 6 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு பிறகு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சக்சஸ் வரும். இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போறேன். தொடர்ந்து பாருங்க. ரொம்ப சிம்பிளா நான் இப்ப ஏறி உட்கார்ந்தேன். ஏன் உட்கார்ந்தேன்? ஒரு இடத்துல இருந்து மாறி இப்படி உட்கார்றேன். துலா ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார். பஞ்சமகாஸ்தானம் 5ஆம் இடம், பூர்வீக புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்துல இருந்து இப்ப 6வது வீட்டுக்கு வரார். ஒரு சின்ன இடமாற்றத்தை துளாராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான டைம் இது. சில பேருக்கு வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும், சில பேருக்கு உள்நாட்டிலேயே பயணங்கள் அமையும். இடம் மாற்றங்கள், பூமி வாங்கறதுக்கான நேரம், நம்மளுடைய மனசு திருப்தியா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற எண்ணம், இதெல்லாம் இந்த சனி கொடுக்க போறார். கொஞ்சம் வாக்குவாதங்களும் வர வாய்ப்பு உண்டு.
அதை மட்டும் தவிர்த்துக்குங்க. நிறைய இடத்துல பேச்சை குறைச்சிடுங்க. நிறைய இடத்துல சிலருடைய பேச்சை நுண்ணிப்பா கவனிங்க, ஆனா நீங்க ரிப்ளை பண்ணாதீங்க. இந்த 6வது வீடுங்கிறது சுகஸ்தானம், அது வீணம் அடையும் சொன்னான். சுகம்னா நல்லது நடக்கிற இடம், சுகமா இருக்கிற இடம். அதுல வீணம்னா சுகவீனம்னா உடல் நலத்துல கவனம் தேவை. இந்த உடல் நல கவனம் எப்போ குறைவு ஏற்படும்னா, எவனாவது ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதுல நம்ம ப்ரெஷர் ஆகிறதுல தான் பிரச்சனை உண்டாகும். அதனாலதான் நான் சொல்றேன், எவனாவது சொல்லுவான் கருத்து, ஏன்னா விஐபிகளை திட்டுறது தானே மற்றவங்களுக்கு வேலை, மற்றவங்க மேல ஆசைப்படுறவங்களை குறை சொல்றது தானே மற்றவங்களுக்கு வேலை. நம்ம கிட்ட குரலை உயர்த்தி பேசுவோம். இதெல்லாம் நீங்க பெரிய அளவில் எடுத்துக்காதீங்க. இந்த சுகவீனஸ்தானம் 6வது வீட்டுக்கு சனி என்ட்ரி ஆகிறார். உங்க ராசியிலிருந்து 6வது வீடு சனி என்ன பண்றாரு? அப்படி யாராவது உங்களுக்கு முன்னாடி குரலை உயர்த்தினா அவன் குறை வளைய நெரிச்சிருவார். யாராவது உங்களை அதிகாரம் பண்ணினா அவங்களுக்கு அதிகாரமே இல்லாம ஆக்கிடுவார். யாராவது உங்களை மோசடி செய்யணும்னு நினைச்சு உங்களை ஏதாவது என்ன சொல்லுவாங்க, டெபாசிட் இறக்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள டெபாசிட் இல்லாம ஆக்குவார். ஸோ சனி இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறார். என்ன சார் செமையான செய்தி சொல்றீங்க? உண்மையான செய்திங்க. செமையான செய்தியை விட உண்மையான செய்தி. எப்படின்னா, துளாராசியில சனி பகவான் உச்சம் பெற்றவர். துளாராசியில சனி பகவான் உச்சம் பெற்றவர். துளாராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மீனராசியிலே உச்சம் பெற்றவர். நல்லா கவனிக்கணும். உச்சக்காரகன் மீட் பண்றான். துளாராசியில சனி உச்சம், மீனராசியில சுக்கிரன் உச்சம். இந்த துளாராசிக்கு அதிபதி. அந்த உச்சக்காரன் இந்த உச்சக்காரன் போய் மீட் பண்ண போறான். அப்ப நீங்க என்ன காஸ்ட்லி பொருள்லாம் ஈஸியா வாங்குவீங்க. தோசை மேக்கர் வாங்குவீங்க வீட்டில். ஆமா, தோசை ஊத்துறதுக்கு அலுப்பு போட்டுட்டு தோசை மேக்கர் வாங்குவீங்க. கண்டிப்பா நடக்கும். ஈஸியா என்னென்னலாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அதுக்குள்ள இறங்குவீங்க. இந்த 2.5 வருஷத்துல சில பேர் காஸ்ட்லி காரே வாங்குவீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு பட்டன் அழுத்தினா இந்த ஸ்கிரீன் திறக்கணும், அந்த ஸ்கிரீன் திறக்கணும், இந்த டிவி வரணும், இந்த எல்இடி வரணும், இப்படி உள்ள கார் வாங்குவீங்க. ஆர்டினரியா கூட வாங்க மாட்டீங்க. அதுவும் உங்களை பார்த்து பிரைவேட் பேங்குக்காரன் லோன் கொடுப்பான். குந்தா வச்சுக்கோ. கவர்மெண்ட் பேங்க் கொடுக்காத, அதுவும் கொடுக்கும். பிரைவேட் பேங்க் வீட்டுக்கு தேடி வந்துடும். கவர்மெண்ட் பேங்க் போன்ல வரும், மெசேஜில் வரும் உங்களுக்கு வாங்கன்னு. இவங்க உங்களை நச்சரிப்பாங்க. அப்ப துளாராசிக்கு பணம் பெருகக்கூடிய நேரம், வசதிகள் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்கக்கூடிய நேரம், உங்களுடைய வாழ்க்கை சொகுசா வாழ போறீங்க. சொகுசு சொக வாழ்க்கை. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா இருக்க போறீங்க சார், நம்புங்க. ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அந்த குடும்பத்திற்காக யாரு நம்மளை கழுத்த இருப்பாங்க, யாரு நம்மளை சிரமப்படுத்துவாங்க, எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியா இருக்க போறோம். கடவுளே ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு சிரமத்தை கொடுக்குற, சங்கடத்தை கொடுக்குறேன்னு அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்கள் இல்லை. உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வழிபாடு, அந்த கடவுள் இப்போ அதை கேட்டு 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 உங்கள்கிட்ட கண்ணை திறந்து பார்க்கறான். உடியா தங்கம் அப்படிங்கிறான். துளாராசி பிள்ளைகளா, நான் பார்த்துக்கிறேன்னு கடவுள் சொல்றான். நீங்க கும்பிட்ட சாமி உங்களை கைவிடல, நீங்க செஞ்ச பிரார்த்தனைகள் உங்களுக்கு கைவிடல, நீங்க பண்ண பரிகாரம் உங்களை கைவிடல. சில உறவுகள் கைவிட்டது. அந்த உறவுகள் கூட ஏங்கி இப்ப பாக்குது, வாமா உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு. இதுதான் துளாராசி. ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குறீங்க துளாராசிக்காரர்களே. எவ்வளவு பெரிய விரயங்கள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். ஆனா இது சேஃப் ஜோன் பண்ற டைம். அதாவது உங்களை சேஃப்டி பண்றார் இந்த சனி பகவான். பணத்தை கொடுக்கிறார், சேஃப்டி பண்றார், நிறைய வரத்தை கொடுக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் பிள்ளைகளா, நீங்க உடம்ப மட்டும்தான் பார்த்துக்கணும். ஹெல்த் வைஸ் நீங்க கரெக்டா இருக்கணும். பரபரப்பா இருக்கிறேன், படபடப்பா இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. ஹெல்த் வைஸ் கரெக்டா இருக்கும். ஹீட்டர்ல குளிங்க. இந்த 2.5 வருஷம் தலை குளிக்கும் போது ஹீட்டர்ல குளிங்க.
இந்த தலையில தண்ணி பட்டு பட்டு அதை சரியா துடைக்கலன்னா ஜலதோஷம் பிடிக்க வாய்ப்பு உண்டு துளாராசிக்கு. துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மூக்கு தான் பேசுவாங்க, டக்குன்னு ஜலதோஷம் பிடிச்சிக்கும். சனி பிடிச்சா கூட விளக்கணும், ஜலதோஷம் சளி பிடிச்சா விளக்குறது கஷ்டம். அதனால ரொம்ப உங்க உடம்ப பார்த்துக்குங்க, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இந்த துளாராசிக்காரர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். சில பேருக்கு யூரின் ப்ராப்ளம். அதனால சுடு தண்ணி குடிங்க, சுடு தண்ணியில குளிங்க. சொன்னா கேட்கவா போறீங்க? ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி துளாராசியில ஐஸ்கிரீம் பேபிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆமா, கட்டுப்பாடே இருக்காது. அதுல துளாராசி இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் திடீர்லாம் புரட்சி பண்ணுவீங்க. வேண்டாம், உடம்ப பார்த்துக்குங்க. கூலிங்கான பொருட்களை எடுத்துக்காதீங்க. இதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா மைண்ட் வச்சுங்க. ஹவுஸ் ஃபுட்டு சாப்பிடுங்க, நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. நைட்டு ஃபுட்டு, இந்த கடை ஃபுட்டை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க துளாராசி. உங்களுக்கு இதெல்லாம் நல்லதுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஹவுஸ் ஃபுட்டு மட்டும் எடுத்துங்க. ஏன்னா சுகவீன ஸ்தானம். ஏன்னா இப்ப நீங்க திறம்பட செயல்படணும். ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது. இப்ப நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? என்னங்க நான் சொல்றது சரிதானுங்களா? ஹெல்த்தியா இருக்கணும்ல, நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம நோவப்பட்டு நம்ம போய் படுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்பதாங்க நம்மளுடைய கனவு நிறைவேற நேரம். நம்ம கனவு நிறைவேற நேரத்தை நம்ம கண் கொண்டு பார்க்க வேணாமா? இந்த செல்போன்ல ஹையா அது என்னது பவர் வச்சு முதல்ல பார்க்காதீங்க, அது கேட்கவே மாட்டீங்க. பவரை கம்மி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கண் பார்வை கம்மியாகும், கண்ணாடி போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன், பயப்படுறது கிடையாது, எச்சரிக்கை பதிவு. அப்ப துளாராசிக்காரர்கள் இதை நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஆகும். துளாராசிக்கு இது தெய்வ பலம் இருக்கக்கூடிய நேரம். விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. டெய்லி பிள்ளையார கையெடுத்து கும்பிடுங்க. துளாராசிக்காரர்களே திருப்தியா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க. இந்த சனி பகவான் இந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சனி உள்ள வராருங்க. கடந்த 2.5 வருஷம், அடுத்த கடந்த இன்னொரு 2.5 வருஷம், அந்த 5 வருஷம் உங்க லைஃப்ல முன்னேற்றமே இல்லாம ஆக்கிட்டாரு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, அடுத்த 5வது இட சனி, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா படாத பட வச்சுட்டாரு. அது இன்னொன்னு நிறைய ஏமாற்றங்கள், குடும்ப உறுப்பினர்களால் ஏமாற்றங்கள், குடும்ப அங்கத்தினர்களால் ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து புளிச்சு போயிட்டு, புளிச்ச மாவை என்ன பண்ணலாம்? ஆப்பம் சுடலாம் இல்லையா? ஆப்பத்துக்கு தேங்காய் பால் சேர்த்தா டிஷ் அருமையா இருக்கும்ல. இப்ப கடவுள் அப்படியே உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. எப்படி கொண்டு போறாரு? நீ கவலைப்படாத, புளிச்ச மாவா மாத்தினதும் நான் தான், ஆனா உனக்கு பிடிச்ச ஃபுட்டா அப்ப மாத்த போறதும் நான் தாங்கிறாரு. அதனால துளாராசிக்காரர்களே, கெடுத்த சனி கொடுக்கிறான், கெடுத்த சனி கொடுக்கிறான். ஏன்னா சனி உங்களுடைய உச்ச வீடு. இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி காரணம்? அவன் முதல்ல உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டான், நீங்க கேட்கல. நீங்க தான் காது கொடுத்தே கேட்க மாட்டீங்களே. நான் நினைக்கிறதா நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல டெலீட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. காது கொடுத்து கேளுங்க. கடவுள் உங்களுக்கு பல இடத்துல ஹெல்ப் பண்ண போறார். நிறைய மந்திரங்களை உபதேசம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு டெய்லி அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. மந்திர உபதேசம் உங்களோட உடம்ப சீராக்க போகுது, சிறப்பாக்க போகுது. நீங்களே சொல்லிடுங்களேன், ஏதாவது ஒரு மந்திரம் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு துளாராசியை பொறுத்தவரை சுக்கிரன் அனுக்கிரகம் பெற்றிருக்கிறார். இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துலதான் சனி உள்ள என்ட்ரி ஆகிறார். நீங்க அபிராமி அந்தாதி படிங்க, அபிராமி அந்தாதி படிங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வச்சுட்டு சுக்கர வாரத்துல சுக்கர ஹோரையில அபிராமி அந்தாதிய துளாராசி படிச்சு பாருங்க. கஷ்டம் நெருக்கடி எதுவும் உங்க பக்கத்துல வராது. நிச்சயம் இறைவன் உங்களுக்கு பூமாலை போடக்கூடிய நேரம், பொன் ஆபரணங்கள் தொடுக்கக்கூடிய நேரம். உங்க முகத்துல சிரிப்பு வரப்போதுங்க, செழிப்பா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.